சர்வேஸ்வரனாலே சிருஷ்டிக்கப்பட்டதாயுள்ள இந்த கர்ம பூமியில எத்தனையோ ஜென்மாக்களுக்கும் மத்தியத்தில் மனுஷ ஜென்மாவை அடைஞ்சு ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தை சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியத்தை ஸ்ரீ ராமச்சந்திரன் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணினார். எல்லாம் உலகத்தில் கிடைச்சிடும், சத் சங்கம் கிடைக்காது. துசங்கத்துக்கு தேடி போகணும்னு அவசியம் இல்லை, துசங்கம் தானாக வந்துடும். சத்சங்கத்துக்கு தான் ரொம்ப சிரமப்படணும். இங்கே இடத்துல இதே இந்த சென்னையில் எவ்வளவு வீடு இருக்கு. எல்லா ராத்திரியும் ராமாயண நவாக நடக்கிறாளா? எல்லா ராத்திரியும் பாகவத சப்தாகம் நடக்கிறதோ? அது யாரோ ஒரு சாதுக்கு மனசில் புத்தோணி பண்ணி பகவான் நடத்தி வைக்கிறார். இது மாதிரி ஸ்ரீமத் ராமாயணம் அவ்வளவு உயர்வு. அதில் பூர்வ சரித்திரத்தில் அயோத்தியா காண்டத்தில் தசரதன் அவளை பார்த்து கெஞ்சரான், அஞ்சலிம் குர்மி கைகேயி பாதௌ ச விஸ்பிருசாமி தே அபிதே சரணௌ மூர்த்னா ஸ்பிருசாம்யேஷ பிரசீதமே. அபிதே சரணௌ மூர்த்னான்னு எழுதியிருக்கார் அவர். ஏனேனா அவருடைய திவ்ய சரணத்தில் போய் தன்னுடைய தலையை போய் முட்டினான். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கணவனுக்கு மனைவி நமஸ்கரிக்கலாம், மனைவியை கணவன் ஒருபோதும் நமஸ்கரிக்க கூடாது. மனைவியை கணவன் நமஸ்கரித்து விட்டால் அந்த மனைவியும் அவனும் சேர்ந்து வாழலாகாது. காளிதாசனை காளி கோயிலுக்கு அவனுடைய மனைவி தான் அனுப்பிச்சாங்க. அர்த்தராத்திரியில போய் காளி கோயில போய் அம்பாளை போய் பார்த்தான். அம்பாளுடைய அனுகிரகம் கிடைச்சது, பெரிய வித்வானானான். சாரூப்பியம் சாமீப்பியம் எல்லாம் கிடைச்சது. ஆனா திரும்பி வந்த உடனே கார்த்தால 4 மணிக்கு கதவை தட்டுறான். அவனுடைய பத்னி கதவை திறந்தாள், வெளியில வந்தாள். தூக்க கலக்க ஆறு வந்திருக்கான்னு தெரியல, யார் நீங்கன்னு அப்படி கேட்கறதேவே படார்னு நமஸ்காரம் பண்ணிவிட்டான். உடனே காளிதாசனுடைய மனைவி சொன்னாள், காளிதாசனை பார்த்து, நான் தான் உங்களுக்கு நமஸ்கரிக்கணும், நீங்க என்ன நமஸ்கரிக்க கூடாது, அவசரப்பட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டேன். இனிமே நீங்களும் நானும் சேர்ந்து வாழக்கூடாது, வெளியில போங்க நீங்கன்னு விட்டாள். அதனாலதான் காளிதாசனுக்கு சந்தான பிராப்தி கிடையாது, குழந்தைகள் கிடையாது. அது போல சொல்றான், அபிதே சரணௌ மூர்த்னா ஸ்பிருசாம்யேஷ பிரசீதமே கதம் திரக்ஷ்யாமி ராமஸ்ய வனங்கச்சேதி பாஷதே. ராமரை பார்த்து காட்டுக்கு போகணும் நான் என்னமா சொல்லுவேண்டி கைகை? ஒன்று தெரிஞ்சுக்கோ, திஷ்டேல்லோகே வினா சூரியம் சஸ்யம் வாசலிலம் வினா நது ராமம் வினா தேஹே திஷ்டேத்து மம ஜீவிதம். இந்த உலகத்துல சூரியன் இல்லாமல் செடிகள் வாழலாம், செடிகள் சூரிய ஒளி இல்லாத வாழ முடியாது. நீங்க செடியை வைக்க பாருங்க, எங்க சூரிய ஒளி இருக்கோ அந்த பக்கமா போகும், தென்னை மரம் மாமரம் எல்லாம். அந்த சூரியனுடைய ஒளி மேல படப்பட அந்த ஸ்தாவர ஜங்கமங்களுக்கெல்லாம் சந்தோஷம். அது போல அவர் சொல்றான், சூரியன் இல்லாமல் செடிகள் பிழைச்சாலும் பிழைக்கலாம், ஆனால் தீர்ச்சம் இல்லாமல் செடிகள் பிழைச்சாலும் பிழைக்கலாம். ஆனா ராமன் இல்லாமல் நான் பிழைக்க மாட்டேன். நது ராமம் வினாதேஹே திஷ்டேத்து மம ஜீவிதம் சொன்னான். எத்தனையோ செஞ்சின, ஒண்ணுக்கும் அவன் பதில் சொல்லல. கடைசியில ஒரு வார்த்தை சொல்றான் தசரதன், எல்லாரும் கெட்ட பிள்ளைய பெத்துட்டேனேன்னு வருத்தப்படுவாள், நான் இப்ப நல்ல பிள்ளைய பெத்துட்டேனேன்னு வருத்தப்படுறேன். இத போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்க சொன்ன உடனேவே என் பிரபு கிளம்பிடுவான், நிற்க மாட்டான். அப்படியா, வாஸ்துமாவே அப்பா நீங்க இந்த மாதிரி சொன்னீர்களா அப்படின்னு என்கிட்ட வந்து விசாரணை பண்ண மாட்டான். நீங்க சொன்ன உடனேவே காட்டுக்கு கிளம்பிடுவான். நல்ல பிள்ளைய நான் பெற்றிருக்கேன். அவர் காட்டுக்கு போன பின்பு
அவன் காட்டுக்கு போன பின்பு என் கூட்டில் உயிர் இருக்காது, உயிர் போயிடும். உன் புள்ள பரதன் எனக்கு கர்மா பண்ண வேண்டாம். அப்படி அவன் கர்மா பண்ணினா அந்த கர்மா என்ன சேரவும் வேண்டாம். இத்தனை நாளா ஒன்று தெரிகிறது, ஒரு பெரிய வாழும் பாம்போட இத்தனை நாளா நான் குடுத்தனை பண்ணியிருக்கேன் அப்படின்னு இப்பதான் எனக்கு தெரியுது. ஒரு பாம்பு ஒரு ஸ்திரீ ரூபத்துல என்னோட இத்தனை நாளா குடுத்தனை பண்ணிருக்குங்கிறத நான் இப்பதான் உணர்றேன். உன் இஷ்டம் என்ன வேணுமோ நடத்தி கேட்டோம்னு மூர்ச்சையாகி பிரஜாபங்கத்தோட கீழே விழுந்தார். அதுக்காக சூரியன் இல்லாமல் இருக்குமா, கடிகாரம் ஓடாமல் இருக்குமா? கடிகாரம் ஓடுறது கார்த்தால 5 மணி. வசிஷ்டர் தன்னுடைய பசுமாட்டுட்டேந்து அழகா பாலை கறந்துண்டு அங்க இருக்கக்கூடியதான சமுத்திரத்திலேருந்து தீர்த்தத்தெல்லாம் கொண்டு வர சொல்லி அத்தியுதமாக பட்டாபிஷேகத்துக்கு வரார். அயோத்தியா நகர ஜனங்கள் எல்லாரும் ராம பட்டாபிஷேகம்னு எல்லாரும் 4 மணிக்கு எழுந்துட்டு மங்கள ஸ்நானம் எல்லாம் பண்ணி புதுசான ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு எல்லாரும் நகை நட்டெல்லாம் போட்டுட்டு சந்தோஷமா கிளம்பி வராள். அரண்மனைக்கு ராம பட்டாபிஷேகத்தை பார்க்கறதுக்கு வராள். ஆமா, வசிஷ்டர் நிற்கிறார். ஆனால் அரண்மனையிலேந்து யாரும் வெளியில வரல. சுமந்திரன் வந்தான். சுமந்திரனை பார்த்து கேட்டார், சுமந்திரான் நாள் எனக்கும் தெரியல. தன் நாளைக்கு தசரதன் அலங்காரம் பண்ணிட்டு வெளியில நின்றுட்டு இருப்பான்னு நினைச்சுன்னு நான் வந்தேன். அதான் தசரதனை போய் பார்த்துன்னு வா போ. சுத்தி தேடி அவனுக்கு தெரியும், ஏன்னா இவன் அங்க சுத்தி இங்க சுத்தி கைகேயி அரண்மனையில தான் போய் படுத்து கிடப்பான்னு தெரியும். அதனால கைகேயி அரண்மனைக்கு வந்தாள். அங்க இருக்கிற வேலைக்காரம்மா சொன்னா, கோப கிரகத்துல படுத்துன்னு இருக்காள், நீ கோப கிரகத்துக்கு போறாள். கிடுகிடுன்னு போயிட முடியாது ராஜ்யத்துல. இதுல என்ன அப்படின்னா, அந்த வாசப்படி கிட்ட நின்று ஜயா விஜயீ பவா, ராஜாக்கு மங்களம் உண்டாகட்டும், அப்படி மங்களமான சப்தங்களை சொல்லணும். நம்ம ஆத்துல ஒரு ஜபம் ஹோமம் பாராயணம்னு பெரியவாளை 2 பேரை ஆத்துக்கு அழிச்சுட்டு வந்தா மங்களமா நீ சௌக்கியமா இருப்பப்பா, க்ஷேமமா இருப்பப்பான்னு சொல்லணும். அங்க போனாமானான்னு சொல்லத்தகாததான அபசப்தங்கள் எல்லாம் அங்க பேசிண்டு அவளே மங்களத்துக்கு நம்மளை கூப்பிடுறா. நம்ம அங்க மங்களமா சொல்ல வேண்டாமோ? அது மாதிரி அங்க வாசல் நின்று சொல்லுவான், ஜெயா விஜயீ பவா, ஜெயா விஜயீ பவா, மங்களம் உண்டாகட்டம், சுப்பிரபாதம் அப்படின்லாம் சொல்லுவான். ஜெயா விஜயீ பவான் அவன் சொன்ன உடனே கிட்டு கிட்டு கிட்டுன்னு கைகேயி வெளியில வந்தாள். இந்த ரூமை விட்டு வெளியில சுமந்திர ராஜா ரஜனீம் ராமஹர்ஷ சமுத்சுகா பிரஜாகர பரிஸ்ராந்தா நித்ரஜாவசமே யுவானி ராமமானய பத்ரந்தே நாத்ர கார்யா விசாரணா. சுமந்திரா, போய் ராமனை அழிச்சுன்னு வா. ராத்திரி முழுக்க பட்டாபிஷேகம் ஆகி ராமன் எப்படிலாம் ராஜ்யமாலனம் பிரஜைகளெல்லாம் எப்படி ரட்சிக்கணும்னு ராத்திரி முழுக்க என்னோட பேசிட்டு இருந்துட்டு இப்பதான் தசரத தூங்குறார். நித்ரயாவசமேயிவான் தூங்க ஆரம்பிச்சிருக்கார். அதனால நீ அவரை நித்ரா பங்கம் படுத்தக்கூடாது. ஏன் அவளை ரூமுக்குள்ளார அழிச்சுன்னு போகல? சுமந்திரன் எந்த ரூம்ல வேணாலும் போகலாம். அவன் டாக்ஸ் ஃப்ரீ, ரொம்ப நாளா இருக்கக்கூடிய மந்திரி. அவனை ஏன் உள்ள விடலன்னாள். அந்த காலத்துல மேதாவிகள்லாம் மந்திரியா இருந்தா, அந்த மந்திரி அந்த ரூமுக்குள்ளார அப்படி இந்த சுத்தீவர பார்த்து அந்த தசரதன் அழுந்து கீழே கிடக்கிறது, இவள் கட்டின்னு இருக்கிற பழைய புடவை, இது எல்லாத்தையும் இப்படி பார்த்தானே. ஏன்னால் ராத்திரி என்ன நடந்ததுன்னு சுமந்திரன் சொல்லிடுவான். அந்த சுச்சுவேஷனை பார்த்த உடனேவே, சூழ்நிலையை பார்த்த உடனேவே சொல்லிடுவான். அவ்வளவு புத்திசாலி. அவன் உள்ள வந்தா புரிஞ்சுடுவான் அப்படிங்கிறதுக்காக தான் வாசல்ல நின்னபடியே அவனை அனுப்புறான். போய் ராமன் அழிச்சினுவான். தம் வை ஸ்ரவண சங்காசம் உபவிஷ்டம் ஸ்வலங்கிருதம் ததர்சசூதः பரியங்கே சௌவர்ணே சோத்தரச்சதே
வராஹருதிராபேன சுச்சினா ச சுகந்தினா அனுலிப்தம் பரார்த்தியேன சந்தனேன பரந்தபம். இப்படி உள்ள போன உடனே தம் வைஸ்ரவண சங்காசம். வைஸ்ரவணன்னு குபேரனுக்கு பேரு. இந்த குமேரன் சிம்ஹாசனத்தில் உட்காண்டிருந்தா எப்படி இருப்பானோ அது போல உட்காண்டிருந்தாரா ராமபிரான். தம் வைஸ்ரவண சங்காசம். அலங்காரம் பண்ணிண்டு கிட்ட சீதையானவள் சாமரம் வீசிண்டு அழகா ததரசூத பரியங்கே சௌவர்ணே சோத்தரச்சதே. அவன் கணவன் சேர்ல உட்காந்துக்கிட்டு கிட்டக்க வந்து பத்னி விசிறாள்ங்கிற விஷயத்தை ராமாயணத்தில் தான் பார்க்க முடியும். வராஹருதிராபேண சுச்சினா ச சுகந்தினா அனுலிப்தம் பரார்த்தியேன சந்தனேன பரந்தபம். போய் ராமனாயிடுச்சுனுவான்னு சொன்னதுனால உங்களை கூப்பிடுறார் மகாராஜான்னு உடனே பரம சந்தோஷத்தோடு சீதாதேவி அனுப்பிச்சு வச்சாள். அப்படி அத்தியுதமாக நடந்து வராள். ராமன் ரசத்தை ஓட்டின்னு வரார் சுமந்திரன். பக்த ஜனங்கள் எல்லாரும் ராமனை பார்த்துட்டே பின்னாடி ஓடி வரார். எல்லாரும் புஷ்பத்தை எடுத்து ராமன் மேல அடிக்கிறாள். புஷ்பத்தா மேல வீசறாள். புஷ்பத்தை வீசறாள், அக்ஷதைய வீசறாள், நெல் பொறிகளை வீசி. இதெல்லாம் அவளுடைய சம்பிரதாயம். ஆமா, ராம வயசு 24 வயசுல அந்தூர்லயே இருந்து வளர்ந்ததான குமாரர்கள் குமாரத்திகள் எல்லாரும் ராமனை பார்த்து ராமா ராமான்னாள். ராமான்னாள் என்னே நாள், உனக்கு இன்னைக்கு பட்டாபிஷேகம் நடக்க போறது. இந்த பட்டாபிஷேகத்தை நாங்கள் எல்லாரும் பார்த்து கண்குடர பார்க்க போறோம். நாங்கெல்லாம் பார்க்கறது ஆச்சரியமில்லை. இந்த பட்டாபிஷேகத்தை ஒரு ஜீவன் பார்த்து சந்தோஷப்படும். இந்த அயோத்தியா நகர ஜனங்கள் முழுக்க அடையக்கூடிய சந்தோஷத்தை ஒரு திராசில ஒரு பக்கம் வச்சுட்டு அந்த ஒரே ஒரு ஜீவன் சந்தோஷம் அடைஞ்ச பத்தியில அந்த ஒரு ஜீவனுடைய சந்தோஷத்தை இன்னொரு தட்டில் வச்சேயானால் அந்த ஒரு ஜீவனுடைய சந்தோஷம் அடியில் இருக்கும். எங்க சந்தோஷம்லாம் மேல இருக்கும் நாள். அப்படியா? அந்த மாதிரி ஒரு ஜீவன் இருக்காளா? யாரு? அதை நீங்க சொல்லணும்னு சொல்ல. அப்ப சொன்னாள் அயோத்தியாகர ஜனங்கள்லாம், நூனம் நந்ததி தே மாதா கௌசல்யா மாத்ருநந்தனா பஷ்யந்தி சித்தயாத்ரம் த்வாம் பித்ரியம் ராஜ்யம் அவஸ்திதம். தே மாதா, உன்னுடைய அம்மா கௌசல்யாதேவி அடையிற சந்தோஷம் உண்டே, அந்த சந்தோஷம் ஈடு இல்லை, என இல்லை. ஒரு பையன் பெரிய நிலைக்கு வந்துட்டான்னா அவன் அம்மா அடையிற சந்தோஷத்தை யாராவது மனோபாச்சாம கோச்சரம் புரிஞ்சுக்க முடியுமா? ஆயாலும் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. உன் பையன் வீரன், உன் பையன் நல்லவன், உன் பையன் பக்தன், பக்த சிரோமணி அப்படின்னு சொன்ன. ஸ்தோத்திரத்துக்காக சொல்லல. ரகுநாதன் மாமா ரொம்ப பக்தியோடு இந்த நவாகன் நவாகத்தை நடத்துற. இந்த ராமாயண நவாகன் நடக்கிற ஆரம்பிச்ச அன்னிலேருந்து அவருடைய அப்பா தாத்தா பாட்டா எல்லாரும் இங்க வந்துடுறார். யாராத்துல ராமாயணம் நடக்கிறதோ அவாத்துல பிதிர்கள்லாம் வந்து ராமாயணஸ்ய ஸ்ரவணாதி துஷ்யந்தி பிதரஸ்தான். பிதிர்கள்லாம் சந்தோஷத்தை அடையிறாள். அவள்லாம் நினைச்சுப்பா, அவன் அம்மா நினைச்சுப்பாள், ஆஹா நல்ல பிள்ளைய பெற்றோம், ராமாயணம் வச்சு நடத்துறார், பாகவதம் வச்சு நடத்துறார். அம்மா அடையிற சந்தோஷத்தை எந்த ஜீவனாலையும் கொடுக்க முடியாது. அம்மாங்கிறது ஒரு தனி வியக்தி, அதை யாராலையும் நிரப்பப்பட முடியாத ஒரு விஷயம். அவள்லாம் சொல்றா, நூனம் நந்ததி தே மாதா கௌசல்யா மாத்ரு நந்தனா பஷ்யந்தி சித்தயாத்ரம் த்வாம் பித்ரியம் ராஜ்யம் அவஸ்திதம். உங்க அம்மா கௌசல்யா அடையிற சந்தோஷத்தை யாராலையும் அடைய முடியாதுன்னு அவ எல்லாம் சொன்ன உடனே ராமனுக்கு கண்ணிலேருந்து ஜலம் வருது. இந்த ஜனங்கள்லாம் நம்ம அம்மா நம்ம மேல வச்சிருக்கிற பிரியத்தை எவ்வளவு அழகா கனெக்ட் பண்ணி வச்சிருக்காப்ப, புரிஞ்சிட்டு இருக்காப்ப அப்படின்னு சந்தோஷத்தை அடையிறா. உள்ள வந்தார், உள்ள அழைச்சின்னு வராள் அரண்மனைக்கு. அழைச்சின்னு வந்தா கோபகிரகத்துக்கு அழைச்சின்னு வந்தாள். கோபகிரகத்துக்கு உள்ள போறார் ராமபிரான். அந்த கோபகிரகத்துல ஒரு ஆசனம் சிம்ஹாசனம் இருக்கு. அந்த சிம்ஹாசனத்துல படுத்துட்டு இருக்கான்.
சததர்சாசனே ராமः நிஷன்னம் பிதரம் சுபே கைகயீ சகிதம் தீனம் முகேன பரிசுஷ்யத சபிதுஷ்சரணௌ பூர்வம் அபிவாத்ய விநீதவதி ததோ வந்தே சரணௌ கைகேய்யாः சுசமாஹிதः ராமேத்யுக்த்வா ச வசனம் பாஷ்பபர்யாகுலேக்ஷணா சசாக நிருபதிர்தீனः நேக்ஷிதும் நாபிபாஷிதும் ததபூர்வம் நரபதேः திருஷ்ட்வா ரூபம் பயாவஹம் ராமோபி பயமாபன்னः பதாஸ்பிருஷ்ட்வேவ பன்னகம். அயோத்தியா காண்ட ஸ்லோகம்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் அழிக்கல. அது ஆட்சினாகல தர்மம் அவ்வளவு இருக்கு, அவ்வளவு இருக்கு. அயோத்தியா காண்டம் அவமானத்திலேயே உயர்வு அயோத்தியா காண்டம் தான். அவ்வளவு தர்மம் இருக்கு. என்னன்னா கைகயி சகிதம் தீனம்னு ஒரு பதம். நடுங்கிறான், கைகை கிட்டக்க நிற்கிறாள். அதனால நடுங்கின்னு பயந்துண்டு ரட்சிக்கிறவா யாரும் இல்லாமல் மாட்டின்ற கைதி மாதிரி உட்காண்டிருக்கான். கைகயி சகிதம் தீனம் முகேன பரிசுஷ்யதா. அப்பாவுக்கு போய் நமஸ்காரம் பண்ணினான். நமஸ்காரம் பண்ணினா என்ன சொல்லுவார்? ஆயுஷ்மான் பவான், அண்ணா இருப்பான்னு சொல்லுவார். அந்த நமஸ்காரம் பண்ணக்கூடிய ராமனுக்கு ஆசீர்வாதமும் பண்ணவில்லை தசரதன். திரும்பியும் பார்க்கலை. நேக்ஷித்தும் நாபிபாஷித்தும், நாபிபாஷித்தும் அபிபாஷித்தும் ந ஈக்ஷித்தும் ந ஒன்னும் பார்க்கல. அப்பா அவர் நினைச்சார், ராமபிரான் என்னென்னால் நம்ம அப்பா நம்ம பேர்ல இவ்வளவு பிரியமா இருக்கிறவர் இன்னைக்கு நம்மளை திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாரு, பேச மாட்டேங்கிறாரு. நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ, அதனாலதான் தண்டனையா நமக்கு இந்த தண்டனையை கொடுக்குறாரோ. ஐயோ நம்ம என்ன தப்பு பண்ணினோமோன்னு பயந்துண்டு ராமோபி பயமா பன்னஹா. அப்பா ஆசீர்வாதம் பண்ணலன்னு உடனே பயத்தை அடைஞ்சார். அது எப்படி அடைஞ்சார்னு அப்படியே சொன்னார் வால்மீகி. என்ன நன்னா தூங்குறதே ராத்திரி நைட் லாம்பு ஃபியூஸ் ஆகிடுது. 1:30 மணிக்கு ஃபியூஸ் ஆகிடுது. பாத்ரூம் போகணும்னு ஏந்துண்டார். அனுமானம், இந்த இடத்துல பாத்ரூம் இருக்கு, இந்த இடத்துல சுவிட்ச் இருக்கு, அதெல்லாம் தெரியும். சுவிட்சு கிட்டக்க நடந்து போறார். சுவிட்சு கிட்டக்க வந்துவிட்டா ஏதோ காலை வச்சார். காலெல்லாம் ஜில்லுங்கிறது, ஏதோ ஈர துணியில கால் வச்சா மாதிரி ஜில்லுங்கிறது. ஆஹாஹா இவ்வளவு ஜில்லுன்னு இருக்கே, இங்க எங்கேயாவது ஈர துணியை போட்டுவிட்டோமா நம்ம, இது என்னன்னு தெரியலையேன்னு சுவிட்சை போட்டார். டியூப் லைட்டே எரிஞ்சது. கீழே ஈர துணியா என்னன்னு பார்ப்போம்னு அப்படி கீழே குனிஞ்சு பார்க்கிறார். ஒரு பெரிய கருநாகம் சுத்தி படுத்துட்டு இருக்கு, தோசை மாதிரி. அது மேல ஏறி நிற்கிறானவன். ஈர துணின்னு நினைச்சுட்டு இப்படி கீழே பார்த்த உடனே, அந்த பாம்பை பார்த்த உடனே அந்த புருஷன் எப்படி பயப்படுவனோ அது போல தசரதனை கண்டு ராமன் பயந்தான். பதாஸ்பிருஷ்டுவேவ பன்னகம். நமக்கெல்லாம் பயம் வந்தா ராமற்ற போய் ஆபதாம் உபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் கோகாபிராமம் ஸ்ரீராமம் பூஜோ பூஜோ நமாமியம்னு ராமற்ற போய் என் பயம் போகணும்னு சொல்றோம். ஆனா ராமர் பயந்துன்னு நிற்கிறாருங்க. ராமோபி பயமா பன்னஹா பதாஸ்பிருஷ்டுவேவ பன்னகம். இப்ப ராமர் அப்பாவை பார்த்து கேட்டார். கஷ்டின்மயானாபராத்தம் அஜ்ஞானா. கிட்டக்க இருக்கிற கைகையை பார்த்து சொல்றாள், ஏன் எங்க அப்பா என்கிட்ட பேச மாட்டேங்கிறார், நான் என்ன தப்பு பண்ணினேன்? கஷ்டின்மயானாபராத்தம் அஜ்ஞானாத்யேன மே பிதா குபிதா தன்மம சக்ஷ்வ த்வஞ்சைவைனம் பிரசாதயா. ஏவமுக்த்வா து கைகேயி ராகவேன மகாத்மனா உவாசேதம் சுநிர்லஜ்ஜா திருஷ்டமாத்மஹிதம் வசஹ. நீங்க எனக்காக சிபாரிசு பண்ணுங்களம்மா, நான் எந்த தப்பும் பண்ணலை. கஷ்டின் மயா நாபராத்தம் அஜ்ஞானாத்யேன மே பிதா. அப்பாக்கு நான் எந்த தப்பும் பண்ணலை.
எங்கள் அப்பாட்ட நீங்கள் தான் எனக்காக சிபாரிசு பண்ணணும். அவளை அப்பாவை என்கிட்ட பேச சொல்லுங்களம்மா, ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாள்? அம்மா பட்ட கஷ்டம் எல்லாம் வெளியில் தெரியும், அப்பா படுற கஷ்டம் எதுவுமே வெளியில் தெரியாது. பொம்மநாட்டிகள் இல்லையோ, ஸ்திரீகள் அப்பப்போ முடியாமல் சத்தம் விட்டுடுவார், சொல்லிடுவார். காலங்காத்தால திங்கக்கிழமையெல்லாம் ஒயிட் ஷூ, செவ்வாய்க்கிழமையிலேருந்து ப்ளூ ஷூன்னு மாற்றி மாற்றி துவைச்சேன். காத்தால ஸ்கூலுக்கு எல்லாம் கட்டினேன், அப்படி பண்ணினேன் இப்படி பண்ணினேன்னு எல்லாம் சொல்லுவேன். அவளுக்கு அது சொன்னாதான் ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கும். அதை எல்லாத்தையும் அவள்கிட்ட சொல்லிவிடணும். அது ஸ்திரீகளுடைய சுபாவம், அது அபலைகளுடைய குணம். அது இவளை விட 1000 மடங்கு கஷ்டப்படுறானே அப்பா, ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன், ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன். அப்பாவோட அன்பு ஒரு பிள்ளைக்கு எப்போ புரியும் தெரியுமோ? அப்பா ஃபோட்டோவுக்கு போன அப்புறம் தான் புரியும், அது வரையில் புரியாது. அப்பா ஜீவதிசையில் இருக்கிற வரையில் அப்பாவோட அருமை தெரியவே தெரியாது. அவர் 90 வயசு வாழ்ந்து மறைஞ்ச பின்புதான் ஆஹாஹா ஒரு பெரிய ஆலமரத்துக்கு அடியில் நம்ம சௌக்கியமாக இருந்தோம்னு அப்போ தான் புரியும், அது வரையில் தெரியவே தெரியாது. அவர் சொல்றார், என் மேலே எதுக்கு அப்பா கோச்சுன்னு இருக்காரம்மா, நீங்கள் எனக்கு சிபாரிசு பண்ணணும். அப்போ கைகேயி சொன்னாள், நராஜா குபிதோ ராமா வியசனம் நாஸ்ய கிஞ்சனா கிஞ்சித் மனோகதம் துவஸ்ய துவத்பயான்னாபிபாஷதே. ஸ்லோகம் சொல்லி ஒரு தடவை ஸ்லோகம் சொல்லி அர்த்தம் சொல்லணும். நிறைய கதை இருக்கு, சொல்லிகிட்டே போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை சொன்னாப்புல இல்லை, திருப்தியா இல்லை. இன்னொரு தடவை சொன்னாதான் திருப்தியா இருக்கு. நாங்களும் 15 வயசுலேருந்து ராமாயணம் சொல்றோம், இன்னைக்கு நேற்றுக்கு சொல்லலை. இத்தனை வயசுலேருந்து கதை சொன்னோம், இன்னும் திருப்தி இல்லை. அதனாலதான் அதிருப்தஸ்தம் முனிம் வந்தே பிராச்சயதசம் அகல்மஷம்னு நித்தியம் பாராயணம் பண்றார் வால்மீகி பகவான். அவருக்கு திருப்தியே ஏற்படலை. போருமே இந்த ராமாயணம்னு ஒரு நாள் கூட தோணலை. அவர் வாசிச்சுட்டே இருக்கார். சொல்றார், அப்பா உண்மையில அப்பாவுக்கு எந்த விதமான கோபமும் இல்லைப்பா, அவருக்கு மனசுல ஒரு ஆசை இருக்கு, அதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறா. ஆனால் அதை நீ எப்படி எடுத்துப்பியோன்னு தெரியல. உண்மையில இருக்கக்கூடிய பயத்தினால தொண்டை எம்பல்ல, வார்த்தைகள் வரல. துவத்பயாதே ந அபிபாஷதே பிரியம் துவாம் அப்பிரியம் வக்தும் வாணீனாஸ்யோபவர்த்ததே. ஒரு பிரியமான பையன்ட்ட அப்பிரியமான வார்த்தையை அப்பா எட்டுப்படி சொல்ல முடியும் நாள். அதை கேட்ட உடனே ராமன் கஷ்டப்பட்டார். அது எப்படி கஷ்டப்பட்டார் தெரியுமோ? நாள் ஒரு பெரிய சாட்டையால குதிரையை அடித்தா அந்த குதிரை எப்படி வருத்தப்பட்டு ஓடுமோ அது போல மனசு வருத்தப்பட்டு தான். என்னாள் என்னை பார்த்து அப்பா பயப்படுறார்னு சொன்னேனே, இதை விட ஒரு பெரிய கஷ்டம் எனக்கு உலகத்தில் வேற எதுவுமே இல்லை. எப்போதுமே அப்பாவை கண்டு பிள்ளைகள் பயப்படணுமே ஒழிஞ்சு பிள்ளைகளை கண்டு அப்பா பயப்படக்கூடாது, கூடவே கூடாது. ஒரு பையனை பார்த்து ஒரு அப்பா பயப்படுறாருங்கிற சூழ்நிலையில ஒரு குடும்பம் இருந்ததே, ஆனால் அந்த பையனை சுட்டு கொள்ளலாம், அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்பாவை கண்டுதான் பையன் பயப்படணுமே ஒழிஞ்சு பையனை கண்டு அப்பா பயப்படக்கூடாது. என்னை கண்டு அப்பா பயப்படுறான்னு சொல்லலே, அது மாதிரி நான் என்ன நடந்துட்டேன் அப்பாட்ட. நான் அப்பா மேல வச்ச பிரியம் உங்களுக்கு தெரியாதா? அப்பாவுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன். அகம் ஹி வச்சனாத்ராஜ்ஞா பதேயமபி பாவகே பக்ஷயேயம் விஷம் தீக்ஷணம் மஜ்ஜேயமபி சார்ணவே. 6க்கு 6 பிரம்மாண்ட குழியை வெட்டி கட்டையெல்லாம் போட்டு எரிய விட்டு அந்த எரியிற அக்னியில தசரதன் நின்னுண்டு, ஹே ராமா, இந்த அக்னியில விழின்னு சொன்னாலேயானால் விழுந்துருவேன். பதேயமபி பாவகே பக்ஷயேயம் விஷம் தீக்ஷ்ணம். ஒரு டம்ளர் நிறைய ஆலகால விஷத்தை கொண்டு வந்து குடுறாத அப்படின்னு அப்பா சொன்னாரே, ஆனால் குடிச்சுருவேன். பக்ஷயேயம் விஷம் தீக்ஷ்ணம் மஜ்ஜேயமபி சார்ணவே. கல்லை கட்டி இந்த சமுத்திரத்தில் விழின்னு சொன்னா விழுந்துருவேன். ராமாயணம் அவ்வளவு தர்மம் இருக்கு.
இந்த அப்பா பிள்ளைகளுக்குள்ளார ஒரு மனசுல கஷ்டங்கள்லாம் வருது பாருங்க. ராமாயணம் கேட்காத பாவம் தான் காரணம். ராமாயணத்தை கேட்டா அந்த புள்ள சத்புத்திரனா இருப்பான். ஒரு க்ஷணகாலம் அப்பா விட்டு பிரிவின சொல்றார். பக்ஷயேயம் விஷம் தீக்ஷணம் மஜ்ஜேயம் அபிச்சாரணவே. இந்த ஸ்லோகத்தெல்லாம் பார்க்கறதே பிரகலாதன் தான் ஞாபகத்துக்கு வர. என்ன அப்படின்னு, இவர் சூரிய வம்சத்தில் பிறந்திருக்கார். பெரிய வம்சம், வாசிச்சது வாசிஷ்டர்கிட்ட எல்லாம் பெரிய உயர்வான இடம், உயர்வான வாத்தியார், உயர்வான படிப்பு, குலம் கோத்திரம் எல்லாம் டாப். ஆனா ஹிரண்யகசிபு அசுரன், அவன் பெரிய அசுரன். அவன் அசுரன்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ? பகாசுரன். பாகவதத்தில் தசமஸ்கந்தத்தில் ஏக அசுரன் அசுரன் வரும். தசமஸ்கந்த ஆரம்பத்தில் நிறைய பேர். அசு அப்படின்னா இந்திரியம், ர அப்படின்னா ரமிக்கிறவன் அர்த்தம். இந்திரியங்களோட ரமிக்கிறவன் அசுரன். இந்திரியத்தினுடைய ரமிப்பு இல்லாமல் அதை விட்டு வெளியில வந்தவன் மகாத்மாவாயிடுவான். அதுதான் அசுரன்கிற சப்தத்துக்கு அர்த்தம். அப்ப ராமா பாகவதத்தில் பிரகலாதனை பார்த்து, ஹிரண்யகிஷ்பு வதம் பண்ணி பிரகலாதனை பார்த்து, பிரகலாதன் 42 ஸ்லோகத்தினால லட்சுமி நிசிம்மத்தை ஸ்தோத்திரம் பண்ணி கடைசியில் உனக்கு என்ன வரம் வேணும் கீழினாள். அப்ப பிரகலாதன் சொன்னான், நீங்க வரமும் கொடுக்க வேண்டாம், நான் வாங்கிக்கவும் வேண்டாம். அது ஏதோ பிஸ்னஸ் ஆகிடும். அவங்க மேலே வச்ச பக்திக்கு நீங்கள் எனக்கு கொடுத்து பெஸ்ட். காத்தாலேருந்து சாயங்காலம் வெயில் பெயிண்ட் அடித்தா சாயங்காலம் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம். நம்ம அது ஒர்க் சம்பளம் அப்படி ஆயிடும். நான் உங்கள் மேலே வச்ச பிரியத்துக்கு நீங்கள் எனக்கு கொடுக்கறதாயிடும். அது வேண்டவே வேண்டாம். அதனால் நீங்கள் எனக்கு வரமே கொடுக்க வேண்டாம், நம்ம இந்த பக்தியே போறோம்னா. சுவாமி சொன்னார், சின்ன பையனாக இருந்துன்னு பெரிய கருத்தாக பேசுகிறார். இல்லை இல்லை, நான் உனக்கு ஏதாவது வரம் கொடுக்கணும் கேட்டான். அப்போ அவன் சொன்னான், சரி ஒரே ஒரு வரம் கொடுத்துருங்க நீங்கள் கேட்டதுக்கலாம். என்ன? யாராவது உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டால் எதுவும் வேண்டாம்னு சொல்கிற எண்ணம் எனக்கு வர வேண்டும். இதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய வரம்னா. லட்சுமி நிசிம்மம்மா ஆச்சரியப்பட்டாள். பெரிய வார்த்தைகள் குழந்தை பேசுறது. இல்லடி தங்கம், உனக்குன்னு ஏதாவது கேள்வி நான் கொடுத்துட்றேன். பட்டுன்னு கேட்டுவிட்டான். என்ன கேட்டான் தெரியுமோ? எத்திர எத்திர த்விஜோகாவஹா, எல்லா இடத்துலையும் பிராமணாலையும் பசுமாட்டையும் ஹிம்சிச்சு கஷ்டப்படுத்தி நாராயணனை சதா துவேஷிச்சுண்டு ஹரிர் ஹரதி பாபானி துஷ்டசித்தைர் அபிஸ்மிருதா தஹத்ய அனிச்சயாபி சம்ஸ்பிருஷ்டா தஹத்யேவஹி பாவகா. ஹரிஹி அப்படின்னு சொல்றேன். நம்மெல்லாம் ஒவ்வொரு அத்தியாய சர்க்கத்துக்கு ஹரையே நமஹ ஹரையே நமஹன்னு சொல்றோம். ஒரு ஹரிஹி சொன்னா எத்தனையோ பாவம் போகும். பகவான் மகாவிஷ்ணுவோட நாம சொன்னாள். அது எப்படின்னாள்? அனிச்சயாபி தம் ஸ்பிருஷ்டா, அனிச்சயாபி சம்ஸ்பிருஷ்டா. சாம்பல்னு நினைச்சுன்னு கையை உள்ள விட்டான், உள்ள அக்னி இருந்து சுட்டுடுச்சு. அது அந்த தெரியாமலே கையை விட்ட போது அதுக்குள்ளார இருக்கிற அக்னி எப்படி சுடுதோ அது போல ஹரிங்கிற சப்தத்துக்குள்ளார பகவான் இருக்கான். அந்த பகவான் அந்த பாபங்களை போக்குறான். அதனால ஹரி நாராயணனுக்கு நிறைய கெடுதல் பண்ணினான். அப்பேற்பட்டதான எங்க அப்பாவை நீங்கள் ஒரு நாளும் ஒருபோதும் நரகத்தில் தள்ள வேண்டாம். நான் நரகத்துக்கு அழிச்சுன்னு போயிட்டாதீங்கோ எங்க அப்பாவை. இப்படி திரும்பி பார்த்தா லட்சுமி நிருசிம்மம் என்னென்னாள்? இதுக்கு பல அர்த்தம் சொல்லலாம் அவன் சொன்னதுக்கு. என்னென்ன, அருணகிரிநாதரை முருகன் எப்படி தடுத்தாட்கொண்டானோ, நல்லவனாக மாற்றி தன் பக்தன் ஆக்கி கொண்டானோ, அதுபோல தன் அப்பாவையும் வதம் பண்ணாமலே நல்லவனாக்கின்றிருக்கலாமோ? குழந்தை எதிர்க்க நகத்தால கீறி கொலை பண்ணினதுனால இந்த மாதிரி சொல்லிட்டானோ? ஆனா அவன் சாபத்தினாலதான் 3 ஜென்மம் அடையறான்ங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியுமோ தெரியாது.
அதனால சுவாமி சொன்னாள், இப்ப எங்க அப்பாவை நரகத்துல தள்ளாதீங்கோன்னு அவன் சொன்னான் இல்லையா, அவன் சொன்ன தத்துவம் உங்களுக்கு எல்லாம் புரியல. நான் சொல்றேன், ராமாயணத்துல ராமர் அப்பாக்காக இன்னென்ன செய்வேன்னு சொன்னார், வாயால சொன்னார். ஆனா பிரகலாதன் பாகவதத்துல அப்பாக்காக எல்லாம் செஞ்சான். சசூலைரா வித்தா பட்டத்திரி கேட்டார், ஹே குருவாயிரப்பா, உன்னுடைய பக்தனான பிரகலாதனுடைய சரீரத்தில் எல்லாரும் சூலத்தினால குத்தினாலாமே, விஷத்தை கொடுத்தாலாமே, அக்னியில் இறக்கினாலாமே, யானையை விட்டு இடறினாலாமே, மலையிலேருந்து கீழே போட்டாலாமே, இதெல்லாம் நடந்ததாமே. அதுபோல இத்தனையும் பண்ணி கஷ்டப்படுத்தின அந்த புள்ள லட்சுமி நிருசிம்மத்தை பார்த்து என்ன சொல்லணும், இந்த மகா பாபியை நீங்கள் 1000 வருஷம் இல்லை 1,00,000 வருஷத்துக்கு கத்திரிக்காய் கறி மாதிரி வதக்கி இடுங்கன்னு சொல்லணும். என்னை கஷ்டப்படுத்தினான், உங்களை கஷ்டப்படுத்தினான், இந்த அப்பாவை நீங்கள் எப்படியாவது நரகத்தில் கொண்டு போய் இன்னொரு 1000 வருஷம் கூட வச்சு கஷ்டப்படுத்துங்கள்னா நான் சொல்லணும். சொல்லலையே, பின்ன என்ன சொன்னான், எங்கள் அப்பாவை கஷ்டப்படுத்தாதீர்கள், சொர்க்கத்துக்கு அழிச்சுன்னு போங்கள், நரகத்துக்கு தள்ளாதீர்கள் அப்படின்னு அவன் சொன்ன உடனே லட்சுமி நிருசிம்மம் அடாடாடா, புத்தன்னு பிறந்தா பிரகலாதன் மாதிரின்னா புள்ள பிறக்கணும் இல்லையா, எங்க அப்பா எனக்கு எந்த தண்டனை வேணாலும் கொடுக்கலாம், ஆனா அவருக்கு நான் நன்மையை நினைக்க வேண்டும், அதுதான் நல்ல சத்புத்திரனுடைய லட்சணம்ங்கிறான் பிரகலாதன். எங்க அப்பா என்ன எது வேணாலும் பண்ணலாம், அவரை நீங்க இது பண்ணல, ஏன் இது பண்ணல அது பண்ணலன்னு கேட்கறதுக்கு எனக்கு தைரியம் கிடையாது. அவர் என்ன எது வேணாலும் பண்ணலாம். சுவாமி பார்த்தார், ஆஹா, புத்திரன் பிறந்தா பிரகலாதன் மாதிரி பிறக்கணும்டா. திரிசப்தபி பூயேத்தான, உனக்கு முன்னாடி 10 தலைமுறை, உனக்கு கீழே 10 தலைமுறை, உன்னையும் சேர்த்து 21 தலைமுறை கடையேறி எடுத்துறா, நரகம் கிடையாதுடா. ஆமா, பாகவதோத்தமனான ஒரு புள்ள நீ வந்து பிறந்ததுனாலே 3 தலைமுறை கரையேறி எடுத்துப்பா, கவலைப்படாதேங்க, 21 தலைமுறை கரையேறி எடுத்துப்பான்னு.